வேதத்தின் பதில். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏன் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள்? யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன ஜனங்கள் என்று. நம்முடைய வாழ்வில் தேவனுடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நடக்கிறோமா? அல்லது உலகத்தின் காரியங்களுக்காக நாம் மாம்சமான முடிவுகளை எடுக்கிறோமா? நாம் எடுக்கும் முடிவில் தேவனுடைய சித்தம் உள்ளதா என்று நாம் அறிகிறோமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது: என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு உணர்ந்தோம் என்றால் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். அதுபோலவே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு நாம் அவர் பின் செல்வோம். தேவன் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் அனைத்தையும் அறிந்தவர். இன்று, நேற்று, நாளை அனைத்தையும் அறிந்த தேவன். அவரிடம் நம்மை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து நம்முடைய வழிகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நம்மை செவ்வையான பாதையில் வழிநடத்த தேவனிடம் நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் பாவம் நமக்குள் இராது. நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் நாம் அதை விட்டு விலகி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்மை நடத்துவார் என்று அர்ப்பணித்தோம் என்றால் நமக்கு அவர் வாதைகள் அணுகாமல் காத்து வழிநடத்தி நம்மை தேற்றி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்கள் அவர் முன்பாக இருக்கிறது. அவர் நாம் செய்த பாவங்களை அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்மை நாம் முழுமையாக அவரிடம் அர்ப்பணிப்போம். நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்மை நிச்சயம் மன்னிப்பார். வாதைகள் அணுகாது காத்து நம்முடைய பாவங்களை தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். நாம் நம்முடைய விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். நாம் நம்மை அவரிடம் முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவ ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக பரிசுத்தத்தில் நிறைய தேவன் நமக்கு கிருபையும் சமாதானமும் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றி நம்மை காத்து வழி நடத்துவார். நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். நாம் பிதாவினிடத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அவர் நம்மை காத்து வழிநடத்தி பலப்படுத்துவார். நம்மை ஒருபோதும் கைவிடார். நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி காண்போம்.
தேவன் நம்மை காப்பார், வழிநடத்துவார், பலப்படுத்துவார். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.